கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 31வது நாள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்னரோட ஸ்கில்லில் பார்ட் 2 பார்க்கலாம். காலையில் எப்பவும் போல் மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணியாச்சு. பாடி நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணி முடித்த பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா ரன்னிங் போயாச்சு. ரன்னிங் முடிச்சுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஒரு ரைடர் கார்னருக்கு ரீச்சோ இல்லை டோ டச்சோ மூவ் பண்ணுறப்போ கார்னர் டக்குன்னு ஸ்பீடாக ரைடரோட தொடையை பிடிச்சி லாக் பண்ணி டை ஹோல்ட் பண்ணலாம். இந்த ஸ்கில்லை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா ஸ்பீடாக வரும். அதே மாதிரி ரீச் விடுறப்போ டக்குன்னு குனிஞ்சு ஆங்கிலம் எடுத்துடலாம். அதே மாதிரி ரைடர் ரன்னிங் போனஸ் போடுறப்போ கார்னர் ரைடரோட 2 கால்லையும் விழுகணும். கரெக்டாக 2 காலையும் லாக் பண்ணி ரைடர் மேலே விழுகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அடிபடாது. இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வராது, போக போக கரெக்டாக வரும். அதே மாதிரி கார்னரை நல்லா ரீச் அடிக்கிறப்போ கையை தட்டி விட்டு ஹிப்பை லாக்கும் பண்ணலாம். இதையும் முதல்ல சுலபமாகவும் அடுத்து போக போக ஸ்பீடாகவும் பண்ணி பாருங்கள். கார்னர் ஃபாலோ பேக் போகிறப்போ பிளேயரை எவ்வளோ ஒட்டி போகணுமோ அவ்வளோ ஒட்டி போகணும். ரொம்ப லாங்காக பின்னாடி போனோம்னா ரைடர் நெஞ்சில் கை வச்சுட்டு இல்லைன்னா முட்டிட்டு ஓடிடுவார். ஒரு ரைடர் போனஸ் போட்டு மூவ் பண்ணுறப்போ நம்ம கார்னர் வேகமாக போய் நேருக்கு நேரம் மறைக்காமல் சைடில் அப்படியே அடித்து வெளியே தூக்கி தள்ளி விட்டுறணும். கிரவுண்டில் ஏதாவது டயர் இருந்தால் அதை வச்சு அப்படியே ஸ்பீடாக போய் அடித்து தூக்கி போட்டு பழகுங்க, கரெக்டாக இருக்கும். ரைடர் கார்னரை பார்த்து ரீச் அடிக்க வேகமாக வர்றப்போ கார்னர் மேலே ஏறுற மாதிரி ஒரு ஜர்க் காட்டிட்டு டக்குன்னு ரைடரை லாக் பண்ணிடணும். கை வச்சா கையை தட்டி விட்டு அப்படியே செயினுக்குள்ளே புட்டு உள்ளே தள்ளி விட்டுறணும். ரைடர் நடுவில் ஆடிக்கிட்டு இருந்தால் 2 கார்னரும் கரெக்டாக பேசி வச்சு 2 பேரும் சேர்ந்து லாக் பண்ணணும். இன்றைக்கான ப்ராக்டிஸ் முடிஞ்ச நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம்.